ஸோ இந்த எபிசோட் 3ல் ஜேமி வந்து ஒரு சைல்டு சைக்காலஜிஸ்ட் வந்து அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஏன்னா சின்ன பையனாக இருக்க அண்டர் ஏஜாக இருக்கனால அந்த போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் நம்ம வந்து சார்ஜஸை அக்செப்ட் பண்ணிக்க வைக்க முடியாது. ஸோ அவங்க வழியே போய் அவங்கள கேட்க வச்சா தான் வேலைக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறனால அவன் வந்து இருந்துட்டு அந்த லேடி வந்து இருந்துட்டு அவங்ககிட்ட பேச போகும். ஸோ வரும்போதே அவனுக்கு பிடிக்கிற மாதிரி சாண்ட்விச் எடுத்துகிட்டு வரும், அதுக்கப்புறம் ஹாட் சாக்லேட் எடுத்துகிட்டு வரும். எடுத்துகிட்டு வந்துட்டு உட்காந்துருக்கும். அவங்ககிட்ட கொஷின்ஸ் கேட்கும். இந்த மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு வந்துட்டு நீ மஸ்குலானிட்டி பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரியே கொஷின் கேட்கும். ஏன்னா அந்த டிடெக்டிவுக்கு தெரியும் பையன் சொன்னனால கேட்டி வந்து புள்ளி பண்ணியிருக்கு ஜேமியை அப்படின்ற மாதிரி அவன் அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கேட்பான். நீ பையனாக இருக்கிறத பற்றி என்ன நினைக்கிற, மேன்லியாக இருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறேன்னா இவனுக்கு கொஞ்சம் அஃபண்ட் ஆகி கேட்பான். எதுக்கு இதையே திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்க. இதுக்கு முன்னாடி வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து இருந்துட்டு சில விஷயத்தை தான் கேட்டாங்க, எஸ்ஆர் நோ கொஷின் மாதிரி தான் கேட்டாங்க. நீங்கள் வந்து இருந்துட்டு என்ன ப்ரொவோக் பண்ணுற மாதிரியே கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போது டக்குன்னு அது கொஞ்சம் வாக்குவாத மாதிரி ஆகி இவன் கத்த ஆரம்பிச்சிடுவான். கத்திட்டு அந்த ஹாட் சாக்லேட்லாம் தள்ளி விட்டுருவான். ஸோ இந்த லேடிக்கும் ஒரு மாதிரியா பயமாகிடும். அதுக்கப்புறம் நான் ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் வெளியே போயிடுவான். வெளியே போயிட்டு திரும்ப வருவான். வந்துட்டு இவன் சொல்லுவான் வந்துட்டு சாரி நான் கத்திட்டேன், ஸோ நீங்கள் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவங்களோட மெயின் மோட்டிவே என்னென்னா அவன்கிட்ட பேச்சு கொடுத்து அவன்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்குறது தான். ஸோ திரும்பவும் அந்த பொண்ணு எப்படி ஆரம்பிக்குன்னா உங்கள் அப்பாவுக்கு வந்து இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதாவது விச் மீன்ஸ் பொண்ணுன்னா அந்த டாக்டர் கேட்கும். வந்து இருந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டுனா கேர்ள்ஸ் இருக்காங்களா, கேர்ள்ஸ் அஸ் அ ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி கேட்கும்போது அவருக்கு எங்கள் அம்மாவை தான் லவ் பண்ணுறாரு, அவருக்கு எதுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், இல்லை வேலை செய்கிற இடத்துல அந்த மாதிரிலாம் இல்லை அவருக்கு அவரோட மேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பசங்க தான் ஃப்ரெண்ட்ஸு. அவனோட ஐடியாலஜியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவளுக்கு அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்பா என்ன பண்ணுவாங்க கோவம் வந்தா அப்படின்னா எங்கள் அப்பா அவ்வளோலாம் கோவப்பட மாட்டார், ரொம்ப அன்பாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அதில் கொஞ்சம் பொய் இருக்க மாதிரி தெரியும். திரும்ப அந்த டாக்டர் வந்து ப்ராப் பண்ணும்போது அவர் ஒரே ஒரு தடவை ரொம்ப கோவமாக இருக்கும்போது ஷெட்டை அடித்து உடச்சிட்டாரு, ஆனால் நார்மலாக எங்கள் மேலே கோவப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிடுவான். சரி நீ எதில் எக்ஸலன்ஸாக இருப்ப, படிப்புலையா ஸ்போர்ட்லையா என்ன ஸ்போர்ட்ஸில் இருப்பான், ஆனால் நான் என்னால் நிறையாலாம் ஜெயிக்க முடியாது. சரி அதை பார்த்துட்டு உங்கள் அப்பா என்ன ரியாக்ட் பண்ணுவார், நான் தூக்கும் போது நான் பார்க்காத மாதிரி தலையை திருப்பிப்பார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் ஒன்று ஒன்றா வச்சுட்டே இருக்கும்போது நீ பொண்ணுங்களை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. பொண்ணுங்களை எனக்கு பிடிக்குமே அப்படின்றத சொல்லாமல் அவன் ஐம் நாட் கே, ஐ லைக் கேர்ள்ஸ்ன்ற மாதிரி அவன் சொல்லுவான். சொன்னோடனே அவங்க திரும்பவும் அடுத்தது சரி ஓகே நீ யார்கிட்டையாச்சும் ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறியா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வந்து இருந்துட்டு சும்மா அவனாவே அடிச்சு விடுவான். ஆமாம் நான் வந்து இருந்துட்டு இருந்திருக்கிறேன், ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே உனக்கு இப்போ லவ்வர் இருக்குன்னு வச்சுக்கோ, அதை அவங்கள நீ ஃபஸ்ட்டு டேட்டுக்கு கூட்டிகிட்டு போவியா அப்படின்னு. கூட்டிகிட்டு போவோம்மா. எங்கே கூட்டிகிட்டு போவேன், படத்துக்கு இல்லை ஹோட்டலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொல்லிவிட்டு சரி ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், வாக் பண்ணி வீட்டில் வந்து விடுவேன். சரி வீட்டில் விட்டுட்டு அப்படியே போயிடுவேன். இல்லை வாக் பண்ணி விடும்போது மேபி ஹக் பண்ணுவேன், கிஸ் பண்ணுவேன், வேறு எதுவும் பண்ணுவியா, இல்லை அவ்வளோதான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததில் வந்துருந்துட்டு இவங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த கொஷின் கேட்கும்போது அவன் பொய்யா சொல்லுவான். இதுமாரி நான் எனக்கு 2 கேர்ள்ஸு வந்து அவங்களோட டாப்லெஸ் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்குறாங்க, அதுக்கப்புறமேட்டு என்னோடய ட்ரௌசருக்குள்ளே கை விட்டுருக்குறாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் இதாக தான் சொல்லுவான். சொல்லிட்டு நடுவில் என்ன கேட்பான், ஆர் யூ அலவுட் டு டாக் வித் மீ லைக் திஸ் அப்படின்ற மாதிரி கேட்பான். கேட்டு இருக்கும்போது அவனுக்கு இருக்கிற அவன் சொல்லுவான், இல்லை நான் போய் சொன்னேன், நான் வந்து இருந்துட்டு என்னோடய ட்ரௌசருக்குள்ளெல்லாம் யாருமே இது பண்ணதில்லைன்னு சொல்லுவேன். ஆனால் நான் வந்து டாப்லெஸ்ஸாக பார்த்துருக்கேன் கேர்ள்ஸ் அப்படின்னுவேன். நீ என்ன பானில் பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லுவான். நான் பான்லாம் பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொன்னால் அடுத்த கேள்வி இந்த லேடி கேட்டுருவாங்க, அந்த 2 பொண்ணில் ஒரு பொண்ணு ஜேமியா
அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் எப்படி இதை கெஸ் பண்ணீங்க, நீங்கள் எப்படி என் வாயிலேருந்து வர வைக்கிறீங்களா, நீங்கள் எப்படி நான் ட்ரிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோண்டுவான். அதில் அந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் நான் வந்திருக்கிறேன், நீ என்னோடய ஒப்பீனியன்ஸை கேட்டுக்கிட்டே இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதை நான் சிலது ஸ்கிப் பண்ணிட்டேன், பட் அவனுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸ் நிறைய அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இவன் சொல்லும் போது, ஆமாம் உனக்கு எப்படி இந்த ஃபோட்டோஸ் இதாச்சுன்றப்போ ஜெய்மி தான் கேட்டி தான் ஃபிட்ஜெட்டுக்கு காமிச்சா அப்படிமா. ஃபிட்ஜெட்டு எதுக்கு காமிச்சா, மேபி அவனை அட்ராக்ட் பண்ண அமைச்சிருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். சொன்னதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து டாக்டர் வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, சரி அந்த ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா, ஃபிட்ஜெட் தான் எல்லாேருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டான் ஸ்னாப்சாட்டில், அதனால் கிளாஸில் எல்லாருமே பார்த்துட்டு அவளை ஃப்ளாட்டுன்னு கிண்டல் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ அப்புறம் நீ அட்ராக்டட் ஆனியா ஜெய்மிக்கிட்டன்னு கேட்கும்போது, ஜெய்மி நீ அட்ராக்ட் ஆனியா கேட்டிக்கு அப்படின்னு சொல்லி ஜெய்மிகிட்ட கேட்பாங்க. ஜெய்மி இருந்துட்டு அட்ராக்டுன்னு இல்லை, மேபி இப்படிலாம் சொல்லி வீக்காக இருக்கிறனால நான் இருந்துட்டு அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினச்சேன். இல்லை ஸோ என் கூட பேசுகிறதுக்கு யாரும் இல்லை, என்னெல்லாம் புள்ளி பண்ணுறனால மேபி இவங்க இந்த மாதிரி ஃபோட்டோ விஷயத்தில் கேட்டி மாட்டியிருக்கனால என் கூட கொஞ்சம் இணக்கமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போது அந்த சரி ஓகே வாட் ஷீ ரிப்ளைட் ஃபார் தட்னு சொல்லி கேட்கும்போது கேட்டி என்ன சொல்லியிருக்கணும்னா, இவன் போய் பேசும்போது ஐ எம் நாட் தட் மச் டெஸ்ப்ரேட், நானும் அவ்வளோ காஞ்சி போகல அப்படின்ற மாதிரி சொன்னேன். இவனுக்கு ஹைப் ஏறி இருக்கும் போல், பட் அதை அவன் வெளிப்படுத்துவான். ஸோ அப்படி இருக்கும்போது இவன் சொல்லுவான் அந்த மாதிரி, இவன் கேட்பான், அப்போது உன்னை அந்த மாதிரி சொன்னது தான் உனக்கு இஷ்யூ ஆச்சா, உன் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அவங்க அந்த மாதிரி சொன்னதா. ஆமாம், இப்போ நீங்கள் யூஸ்லெஸ்ன்னு சொன்னால் நீங்கள் கோவப்பட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இந்த இன்டர்வியூ இருந்துட்டு உன்னை பற்றி தான் எந்த கிடையாது, இன்டர்வியூ இந்த இன்வெஸ்டிகேஷன் இல்லை நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்க தான் இங்கே வந்திருக்கேன், நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கிடையாதுன்ற மாதிரி டாக்டர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்துட்டு ஓகே இந்த உனக்கு சாவை பற்றி என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, எஸ் அவனும் டம்ப் இல்லை எனக்கு தெரியும், இந்த குற்றம் ஜட்ஜுக்கிட்ட கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உனக்கு என்ன தண்டனை வரும்னு தெரியுமான்னு கேட்பாங்க. ஏன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓகே இதுதான் நம்மளோட லாஸ்ட் செஷனு அப்படின்னுமோ அவன் கேட்பான், இதெல்லாம் ஜட்ஜுக்கிட்ட சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் என்னோடய வேலைன்ற மாதிரி சொல்லிவிட்டு, உங்களுக்கு என்ன பிடிக்குமா, நான் குட்டா அப்படின்னு சொல்லி கேட்பான். அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க. எனக்கானா உங்களை பிடிக்கும், உங்களுக்கு அப்போ என்ன பிடிக்காதா, இப்போ நீங்கள் என்னை பற்றி நினைக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஸோ மெயினாக இந்த இன்வெஸ்டிகேஷன் அவங்க எதுக்கு கொண்டு போயிருப்பாங்கன்னா, அவன் வாயாலே அவன் என்ன பண்ணான்றதை சொல்ல வைக்க தான். ஸோ ஆல் இன் ஆல் இதில் என்னென்னா, அந்த பொண்ணோட டாப்லெஸ் பிக் சரௌண்ட் ஆகிருக்கும். ஸோ இவனையுமே இருந்துட்டு மேஸ்குலினிட்டி இல்லாத ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி புள்ளி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பொண்ணோட ஃபோட்டோ எல்லோரும் பார்த்துட்டாங்க. ஸோ நம்ம இருந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட போய் இது மாதிரி நடந்துக்கலாம், நீ வருத்தப்படாத, சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணை இவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக கூப்பிட்டா அந்த பொண்ணு வரும் அப்படின்ற மாதிரி தான் அவன் ஒரு இன்டென்ஷன் வச்சுருந்துருக்கான். ஆனால் பட் அந்த பொண்ணு ஐ எம் நாட் தட் மச் டெஸ்பரேட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் அவுட் கூப்பிட்டதுலேருந்து அந்த பொண்ணு இந்த எமோஜிஸ்லாம் போட்டு அவனை புள்ளி பண்ணியிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவன் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கான்.